பூண்டு மிளகு குழம்பு. வறுக்க தேவையான பொருட்கள்: 2 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் வெந்தயம், 10 பல் பூண்டு, 6 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் பச்சரிசி, கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் ஒரு வாணலியில் போட்டு வாசனை வர அளவுக்கு கொளுத்துக்கணும். அது கூட கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கணும், கட்டி பெருங்காயம். இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கணும். வறுத்து ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். மிக்ஸி கப்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கணும். எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சு வடிகட்டி வச்சுக்கணும். சின்ன வெங்காயம், பூண்டு, அடுப்பை பற்ற வச்சு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானோடனே வடகம், தாளிப்பு வடகம் போட்டுக்கணும். வடகம் பொரிஞ்சோடனே அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோடனே உரிச்சு வச்சுருக்க பூண்டையும் அது கூட போட்டுடணும். வெங்காயம் பூண்டு இந்த அளவுக்கு வதங்கினோடனே அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியும் அதில் போட்டுடணும். நல்லா தக்காளி வதங்கினோடனே இந்த குழம்புக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் வச்சுருக்கோம்ல வீட்டில் தான், காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு போட்டுக்கங்க. தேவையான அளவு உப்பு, புளி கரைச்சி வச்சுருக்கதை அதில் ஊற்றிக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள், பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சிருச்சு. இதில் கரைச்சி வச்சுருக்கோம்ல, வறுத்து அரைச்சி வச்சுருக்கதை அதில் சேர்த்துக்கணும். இது நல்லா கொதிச்சிட்டு இருக்கப்பே கடைசியாக 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கணும். இல்லை வெல்லம் இருந்துச்சுன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம ஊற்றின என்னதோ மேலே மிதந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கொதிக்கணும் நல்லா. ஆற வச்சு ஒரு டப்பாவில் வச்சு எடுத்து வச்சிட்டோம்னாக்கா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கலாம் எப்போ வேணுமோ.